வணக்கம் உறவுகளே, மதுரையிலேருந்து நான் கிருத்திக் சாய்மா. இப்போது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா, பச்சை மொச்சை பயிறு மசால் தான் பண்ண போகிறோம். பச்சை மொச்சை பயிறு மசால் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்களா. இப்போ இது வந்துட்டு பச்சை மொச்சை பயிறு உரிச்சு வச்சுருக்கிறேன். அது கொஞ்சம் உணர்ந்த மாதிரி ஆயிடுச்சு, பயிர் வரப்பு தன்மை ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம குக்கரில் வேகிறதுக்கு அளவு தண்ணி வச்சுருவோம். காரத்துக்கு தேவையான அளவு சிக்கன் பொடி தான் போட போகிறோம். இப்போ பச்சை மொச்சை பயிர் வந்துட்டு போட்டு தண்ணி ஊற்றி இது சிக்கன் பொடி போட்டு வச்சுருக்குறோம். இதை போட்டு விசில் ஒரு 4 விசில் விட்டு வெந்த உடனே நம்ம அரைச்சி தாளிச்சு விட்டுறலாம். தாளிப்புக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் எடுத்திருக்க பயிர் வந்துட்டு 1/4 கிலோ மொச்சை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 1/4 மூடிக்கும் கம்மியாகவே தேங்காய். இது வந்து ஒரு 3 ஸ்பூன் வச்சுக்கோங்களேன். துருவி எடுத்தது ஒரு 3 ஸ்பூன் தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், 4 பல் பூண்டு. இது எல்லாமே பச்சை கூட ஒரு 1/4 ஸ்பூன் சோம்பு, சோம்பு போட்டுருக்கு. 1/4 ஸ்பூன் கசகசா போட்டுருவோம் அரைக்கிறதுக்கு. இப்போ தேவையான பொருள் அரைக்கிறதுக்கு எடுத்தாச்சு. இப்போ இதில் என்னென்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, பெரிய வெங்காயம் 1, 4 பல் பூண்டு, தேங்காய் ஒரு 3 ஸ்பூன், துருவன தேங்காய் ஒரு 3 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் வந்துட்டு கசகசா. இது எல்லாம் அரைச்சி பச்சையாகவே நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்குள்ளே மொச்சை வெந்து 4 விசில் வந்து வெந்துருச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரீம் அடங்கினோடனே அப்புறம் அப்படியே எடுத்து அரைச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருள் எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. சோம்பு, தேங்காய், கசகசா, வெங்காயம், பூண்டு, இது எல்லாமே வந்து பச்சையாகவே நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு மொச்சை குக்கரில் வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது நல்லா 4 விசில் விட்டு வெந்துச்சு. அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. மறுபடியும் குக்கர்லேயே தான் தாளித்து விட போகிறோம் நம்ம. இப்போ வந்துட்டு தாளிக்கிறதுக்கு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சோடனே ஒரு 4-5 சோம்பு, சும்மா கொஞ்சோண்டு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே சோம்பு போட்டுட்டு, இப்போ இதில் வந்து 2 கிராம்பு, 100 கிராமுக்கான கிராம்பு, இந்த பட்டை விளாண்டு அது மட்டும் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு, ஒரு 3 பல் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். அது இது நல்லா வணங்கிடுச்சு. வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் நல்லா வணங்கிடுச்சு. இதில் வந்துட்டு நம்ம இந்த வேக வச்ச பயிரையே சேர்த்துக்கலாம்.
சேர்த்து ஒரு கலக்கி விட்டோடனே அப்படியே நம்ம அந்த அரைச்சி மசாலாவே சேர்த்துடுங்க. நல்லா கலக்கி விட்டு நம்ம வந்து உப்பு போடலை. சிக்கன் பொடியில் வந்து நமக்கு உப்பு இருக்கும், அதனால் நம்ம வந்து உப்பு போடலை. ஒருவேளை உங்களுக்கு இது செய்கிறப்போ உப்பு அந்த சிக்கன் பொடியில் இருந்த உப்பு உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் தனியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான் இதுக்குரிய ரெசிபி. இது அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அவ்வளோதான் மூடி மறுபடியும் ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா மொச்சை மசாலா ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சுருவோம். இன்னும் ஒரு 2 விசில் வந்து ஸ்டீம் அடங்கோடனே எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இப்போது தாளித்து விட்டு நம்ம மறுபடியும் 2 விசில் விட்டு எடுக்கணும்னு சொன்னோம். அதே மாதிரி தாளித்து விட்டு 2 விசில் விட்டு இப்போது ஸ்ட்ரீம் போயிடுச்சு. நம்ம எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள். மசாலா மூச்சு தனியாக அந்த இது பண்ணி கூட்டு மாதிரி ஆயிடுச்சு. இது அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் மறுபடியும் அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் நேரம் வந்துட்டு நம்ம மூடி எடுத்து போடாமல் திறந்து வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் அந்த இதை வந்து கொதிக்க வச்சு நல்லா இருக்கும். தம்பி அவங்க ஸ்கூலுக்கு வேறு கிளம்பணும், அதனால் லஞ்ச் பேக் பண்ணிக்கிட்டே நான் இதை பார்த்துட்ருக்கேன். அவ்வளோதான், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இன்னும் 2 நிமிஷம் இருந்துச்சுன்னா நல்லா பிறண்டு வந்துடும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம லைட்டாக கொத்தமல்லி மட்டும் தூவி அப்படியே இறக்கிடலாம். அது வந்து ஆறுனோடனே இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகிடும், பார்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இது வந்துட்டு தம்பி உங்களுக்கு ஸ்கூலுக்கு தான் ரெடி பண்ணேன். எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட கருத்தை கமெண்டில் தெரிவிங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். நான் தான் ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டேன் இப்போது.
ஈஸியான ரெசிபி தான் இது, வேறு ஒன்றுமே கிடையாது. சிக்கன் பொடி போட்டு மொச்சப்பயிர் போட்டு 4 விசில் விட்டு எடுத்து வச்சுட்டு தாளிப்புக்கு வந்துட்டு அரைக்கிறதுக்கு வந்துட்டு தேங்காய், சோம்பு, கசகசா, வெங்காயம், பூண்டு, அவ்வளோதான். அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டு தாளிப்புக்கு வந்துட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு 2-3 சோம்பு போட்டு, சின்ன வெங்காயம் ஒரு 2-3 பல் போட்டு, கருவேப்பிலை போட்டு, சும்மா விளாண்டு பட்டை ஒரு 2 கிராம் மட்டும் ஏலக்காய், அவ்வளோதான். இது ஏலக்காய் கிராம்பு அது போட்டு தாளிச்சிட்டு அப்படியே இந்த அரைச்ச மசாலாவையும் போட்டு அதில் பிரட்டிட்டு மொச்சையும் போட்டு பிரட்டி அப்படியே கொஞ்சமாக தண்ணி வச்சு அப்புறம் ஒரு 2 விசில் விட்டு எடுத்தோன்னா அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இதுதான் வந்து இன்றைக்கி நான் பண்ண ரெசிபி. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி உறவுகளே, பாய். தம்பி உங்கள் ஸ்கூல் கிளப்பணும், டைம் ஆச்சு. பாய் உறவுகளே, அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம்.